ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே கேரட் வச்சு பொரியலே செஞ்சு கொடுக்காத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றவங்க குழந்தைங்க கூட இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னிக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். 7-8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த கடலப்பருப்பு ஒரு பாதி வறுபட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வறுபட்டால் ரொம்ப இதாகிடும். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இது நம்ம ஒரு ரொம்ப வறுபடணும்னு இல்லை, இந்த ஒரு கண்ணாடி படம் வைக்கும்போதே கேரட்டை போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கலாம். இதோடைய 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். அதோடைய கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டால் உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு. அதுலேயும் இரும்பு சத்து இருக்குது. இதோடைய கொஞ்சமாக புளி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். புளிப்பு பிடிக்காதுன்னா வேணாம், ஏன்னா தக்காளியும் போட்டிருக்கோம். நல்லா காரமும் புளிப்பும் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. இப்போ கேரட்டையும் போட்டுக்கிட்டேன். இந்த கேரட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கலாம். இதோடைய கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பீட்ரூட் சட்னிக்கும் இதே மாதிரி தாங்க, கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் போடுவோம். இப்போ நம்ம இதில் தேங்காய் போடுறதுனா ஆப்ஷனல் தான். இப்போ மதியம் வரைக்கும் வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் போட வேணாம், ஏன்னா தேங்காய் போட்டால் கெட்டு போயிடும். இல்லை எங்களுக்கு இது இப்போயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. தேங்காய் போடுறதும் போடாததும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம். பாருங்கள், கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஆற வச்சு பாருங்கள், ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 4 கருவேப்பிலை. இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிக்கலாம். டேஸ்ட்டான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.